அனைவருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன் from Neet Strategies in Tamil. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ரிசல்ட்டை MCCயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு PDF அலாட்மெண்ட் ஆர்டர்னு விட்டுருந்தாங்க. அதுக்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் எந்த மார்க் முடிஞ்சிருக்கு, எந்த ரேங்க்கு, எந்த காலேஜில் முடிஞ்சிருக்குன்னு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் பிகின் guys. Okay, so இந்த ஸ்லைட்ல காட்டியிருக்கேன் பாருங்க ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டகரி சொல்லியிருக்கேன். அடுத்து ஆல் இந்தியா ரேங்க், எந்த மார்க்ல முடிஞ்சிருக்கு, எந்த காலேஜ்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்க முடிஞ்சிருக்குன்னா 14,367 அப்படிங்கிற ஆல் இந்தியா ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் 611 மார்க்ஸ் கைஸ். 611 மார்க்ஸ்ங்கிறது தான் ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்திருக்கு. இந்த வருஷம் நீட் 2021 ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இதோட என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்னா ஃபைனலா ஜோரம் மெடிக்கல் காலேஜ்னு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கான். சரிங்களா? அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 15,452, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 1000 பக்கம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் 608 எங்க முடிஞ்சிருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க முடிஞ்சிருக்கு. விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், புது 11 நியூ மெடிக்கல் காலேஜ்ல ஒன் ஆஃப் த காலேஜான விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் தான் கடைசி காலேஜ் இன் ஓபிசி. அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% பார்த்தீங்கன்னா 16,137 மார்க் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் 607 மார்க்ஸ். அவங்களுக்கும் விருதுநகர் தாங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரிக்கு 80,256 ஆல் இந்தியா ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் 505 மார்க்ஸ். ஆல்மோஸ்ட் 100 மார்க்ஸ் இடபிள்யூஎஸ்க்கும் எஸ்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் தான் எஸ்சிக்கும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலி எஸ்டி கேட்டகரி 1,35,075 அப்படிங்கிற அந்த ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் பார்த்தீங்கன்னா 479 மார்க்ஸ். ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ், இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான், எக்ஸப்ட் ஓசி ஜோரம் மெடிக்கல் காலேஜ், மற்ற எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் கேட்டகரிஸ் இது எல்லாமே தான் கைஸ். ஓகே, ஃபைனல் ரவுண்ட் அப். அன்ரிசர்வ்ட் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரிக்கு 611 மார்க்ஸ்ல முடிஞ்சிருக்கு. ஓபிசிக்கு 608 மார்க்ஸ், இடபிள்யூஎஸ்க்கு 607 மார்க்ஸ், எஸ்சிக்கு 505 அண்ட் எஸ்டிக்கு 479. இதுதான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கான ரிசல்ட்ஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் கைஸ். இதில் எவ்வளோ பேர் போயிட்டு அவங்களுக்கு அலாட் ஆயிருக்க காலேஜில் ஜாயின் பண்ண போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில பேர் அலாட் ஆன காலேஜை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் ஜாயின் பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டாப்பில் இருக்கிறவங்க யார் யாருக்குள்ள அலாட் ஆச்சோ அவங்க எல்லாரும் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஸ்டேட் கோட்டாவில் சீட்ஸ் அவங்க அதே ஆளுங்க தான் வந்து நமக்கு ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அங்கே ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து அதே காலேஜில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, சாட்டிஸ்ஃபைடு காலேஜில் போய் அவங்க சேர்ந்துட்டாங்க, சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டேட் கோட்டாவில் அவங்களோட சீட்ஸ்லாம் நமக்கு மிச்சமாக இருக்கும். கட் ஆஃப் 1-2 மார்க் குறைஞ்சி வரதுக்கு அவங்க ரொம்ப பெரிய ஃபேக்டராக இருப்பாங்க. தயவு செய்து யார் யாருக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாலேயே அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ், சாட்டிஸ்ஃபைடு காலேஜ் வந்துருச்சோ தயவு செய்து அதிலே போய் சேர்ந்துருங்க, அதை யூஸ் பண்ணி சேர்ந்துருங்க. ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் கம்மியாக வரும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபியூச்சரில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அப்ளை பண்ண சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல மேபி நம்ம கட் ஆஃப் குறைஞ்சி வரலாம். அவங்க எல்லாரும் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா. கவுன்சிலிங் ரிலேட்டடாவோ நீட் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாவோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லை பர்சனலைஸ்டாக நீங்கள் ஏதாவது டவுட் கேட்க நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு லாகின் பண்ணிட்டு சாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சாட் செக்ஷனில் போயிட்டு நீங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ இதை தான் கைஸ் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல நினச்சேன். அண்ட் ஐ ஹோப் அகாடமியில் ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. யார் யாரெல்லாம் வந்து 1 year and above ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 6 months ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு தரப்போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக அன் அகாடமியில் இருக்காங்க. இந்த ஆஃபர் January 27 ஈவினிங் கூட நமக்கு முடியுது. இஃப் யூ யூஸ் மை கோட் SUDHAR21 சுதர்21ங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ப்ரைஸஸ் வில் பி ஹைக்டு ஆஃப்டர் 1st February. நீட் யூஜிக்கு நீங்கள் படிக்கிற நினைக்கிறீங்க அன் அகாடமி யூஸ் பண்ணினா இந்த மாதிரி பிரைஸ் தான் இப்போ உங்களுக்கு இருக்கு. ரெகுலர் பிரைஸ்னு சொல்லிட்டு 28,000 38,047 இருக்கு கரஸ்பாண்டிங் மந்த்ஸ்க்கு. இதுவே இந்த 1st Februaryக்கு அப்புறமா எல்லாத்துலேயுமே 3,000 ஆவரேஜாக ஏற்ற போகிறாங்களாமா அன் அகாடமி சைட்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் லீப் ஃபார் நீட் 2022 ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க 25th Januaryலேருந்து. இட்ஸ் கரண்ட்லி கோயிங் ஆன் ஃபார் 2022 பேட்ச். அண்ட் நீட்
பிஇ ஜீட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2023க்கு ஒரு பேட்ச் ஆரம்பிச்சு 27th இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் வீடியோஸ் அதுக்காக வரப்போகுது. அன்அகாடமி காம்பேட் அப்படிங்கிற ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அன்அகாடமி நடத்துகிறாங்க. அதுக்கான கம்ப்ளீட் ஸ்கெடியூல் தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதுக்கேற்ற மார்க்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்குது.